வெங்காயம் பூண்டு சேர்க்காம எப்படி டேஸ்டியா பன்னீர் கிரேவி பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா இந்த தஹிவாலா பன்னீர் ஒரு பெஸ்ட் சாய்ஸுங்க. 1/2 கப் கேப்சிகம், 200 கிராம் பன்னீர், 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஷாஹி பன்னீர் மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 15 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிடுங்க. தாராளமா 1 டேபிள் ஸ்பூன் மெலான் சீட்ஸ், தாராளமா 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ, 1/4 கப் கொதிக்கிற தண்ணி சேர்த்து 15 மினிட்ஸ்க்கு ஊற விட்டுருங்க. முந்திரி மெலன் சீட்ஸை தண்ணியோட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜார் எடுங்க, இல்லைன்னா என்ன மாதிரி 2 மிக்ஸி ஜாரை மாற்ற வேண்டியிருக்கும். 1 கப் கெட்டி தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சூடானோடனே மேரினேட் பண்ண பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீரோட ஈரப்பசை போய் லைட்டா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆகும். 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சூடானோடனே சிட்டிகா மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தாராளமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு அரைச்சு வச்ச தயிரை ஆட் பண்ணி 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதி விட்டுக்கோங்க. மிக்சியில 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. சூடான பால், தேவையான அளவு உப்பு, லோ ஃப்ளேம்ல 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிட்டு வறுத்து வச்ச பன்னீர் கேப்சிகம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தாராளமா கசூரி மேத்தி, சிட்டிகை சர்க்கரை மூடி வச்சு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிட்டு சிட்டிகை ஏலக்காய் தூள், தாராளமா 1 டேபிள் ஸ்பூன் பாலாடை இல்ல ஹெவி கிரீம் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சீங்கன்னா டேஸ்டியான தஹிவாலா பன்னீர் ரெடி.